Welcome to James Students Edition. In the video, we will see 12th Standard Accountancy, Chapter 2, Sum number 11. Compute income from subscription for the year 2018 from the following particulars related to a club. Particulars 1/1/2018 and 31/12/2018. Outstanding subscription 3,000, 5,000. Subscription received in advance 4,000, 7,000. Subscription received during the year 2018 45,000. ஓகே, இப்போ இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போட்டா போதும். ஏன்னா அவங்க நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஆஸ் ஆன் 31/12/2018. சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? அமௌண்ட் 45,000. இப்போ நம்மளும் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ எழுத போறோம்? சப்ஸ்கிரிப்ஷன் 45,000. ஓகே, இப்போ இங்க நமக்கு அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனோட ஓப்பனிங்கும் இருக்கு, க்ளோசிங்கும் இருக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸோட ஓப்பனிங் அமௌண்ட் இது வந்து என்னது? க்ளோசிங். ஓகே, இப்போ இதுல நம்ம எப்பவுமே இயர் எண்டுக்கு தான் போட்டிருக்கோம், கரெக்டா? இயர் எண்ட்ல என்ன பண்ணுவோம்? நம்ம அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனை ஆட் பண்ணுவோம், ஏன்னா அந்த பர்டிகுலர் இயருக்கு வர வேண்டிய அமௌண்ட். அண்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸா இருந்ததுன்னா அதை என்ன பண்ணுவோம்? நம்ம மைனஸ் பண்ணுவோம். இதானே நம்ம பண்றது. அப்போ ஓப்பனிங் என்ன நடக்கும்? ஓப்பனிங்க ஆல்ரெடி என்ன பண்ணிருப்பாங்க? ஓப்பனிங்கிறது ப்ரீவியஸ் இயரோட, அப்போ ப்ரீவியஸ் இயர்ல அதை ஆட் பண்ணிருப்பாங்க. இப்போ நம்ம அதை என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ப்ரீவியஸ் இயர்ல மைனஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ இப்போ நம்ம அதை என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல தான் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். பட் ஆனா இந்த இயர்ல அது என்னது? அது நமக்கு இந்த இயருக்கான அமௌண்ட். அதனால இந்த அமௌண்ட்டை நம்ம இப்போ ஆட் பண்ணணும். மறுபடியும் சொல்றேன், இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா இதை உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுனா, ஆக்சுவலா க்ளோசிங் பேலன்ஸ் என்ன பண்ணுவோன்றது நமக்கு நல்லா தெரியும். அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன்ல க்ளோசிங் பேலன்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்? இயர் எண்ட்ல தான் போடுவோம். அவுட்ஸ்டாண்டிங்னா ஆட் பண்ணுவோம், ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்னா மைனஸ் பண்ணுவோம். ஆனா ஓப்பனிங் அமௌண்ட்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு என்ன பண்ணுவோம்? இங்க ஆட் பண்றோம்னா இந்த ஓப்பனிங் அமௌண்ட்ஸை என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். இதை மைனஸ் பண்றோம்னா இதோட ஓப்பனிங் அமௌண்ட்ஸை நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஓகே, பிகாஸ் நம்ம லாஸ்ட் இயர் அதை மைனஸ் பண்ணிருப்போம், அதை நம்ம இந்த இயருக்கு கொண்டு வரும்போது ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கலாம். முதல் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் எவ்வளவு? 45,000. இதோட அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 31/12/2018 அமௌண்ட் எவ்வளவு? 5,000. இதை என்ன பண்றோம்? ஆட் பண்றோம். ஸோ 5,000. அண்ட் வேற எந்த அமௌண்ட் ஆட் பண்ணோம்? சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 1/1/2018 அமௌண்ட் எவ்வளவு? 4,000. ஸோ இதையும் நம்ம ஆட் பண்றோம். டோட்டலா ஆட் பண்ணா 54,000. இதுல இருந்து எதை மைனஸ் பண்ண போறோம்? சப்ஸ்கிரிப்ஷன் received in advance 31/12/2018 7,000 மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணா 47,000. அப்புறம் வேற எதை மைனஸ் பண்ணோம்? அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 1/1/2018 இந்த அமௌண்ட் 3,000 மைனஸ் பண்ணணும். 3,000 மைனஸ் பண்ணா டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு? 44,000. ஓகேவா? That's it. Thank you.